சரி, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 9வது வசனம். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நல்லா கவனிங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஆமென். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, தேவன் தம்முடைய ஜனத்தை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். அவர் தெரிந்து கொள்ளுகிற தம்முடைய ஜனத்தை அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம், கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. யார் இஸ்ரவேலர்கள்னா, நீங்களும் நானும் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கிறோம். ஆபிரகாமை அழைத்து ஈசாக்கை கொடுத்து யாக்கோபை கொடுத்து யாக்கோபுக்கு 12 பிள்ளைகளை கொடுத்து அந்த 12 பிள்ளைகளுடைய சந்ததியார் தான் ஒரு இஸ்ரவேல் ஜனக்கூட்டமாய் மாறி இவர்கள் தங்களுடைய ஜனங்கள், என்னுடைய ஜனம், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று அந்த ஜனத்தை தெரிந்து கொண்டு அந்த ஜனக்கூட்டத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். சரி, அவர்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் எனக்கு எப்படி வருது அப்படின்னு சொன்னா, இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் வந்து முழு மனுக்குலத்திற்காகவும் பாடுபட்டாராம். எப்படி? முழு மனுக்குலத்திற்காகவும் அவர் பாடுபட்டு மரித்து ரத்தம் சிந்தி உயிர் தெழுந்து நம்ம என்ன பண்ணாராம், நம்மையும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்கு பங்காளிகளாய் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் இன்று உங்களுக்கும் எனக்கும் அது பொருத்தமா இருக்கிறது. எப்படி? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். அல்லேலூயா. அப்ப தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். பாருங்க. ஆமென். அவர் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உபாகமம் 33:28, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். அப்படியே போற போக்குல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இல்ல. அவர் என்ன பண்றாரா, தம்முடைய ஜனங்களுக்கென்று ஒரு எல்லையை நியமித்து அந்த எல்லைக்குள் தன்னுடைய ஜனத்தை கொண்டு வந்து வைத்து தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். சுகமாய் தனித்து வாசம் பண்ணுகிற ஜனம், நம்மளை கூட கர்த்தர் அப்படிதான் வைக்க விரும்புகிறார். நம்ம ஜன கூட்டத்தின் மத்தியில் இருந்தாலும் ஆனால் நமக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை தனிப்பட்ட விதத்திலே தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரே, என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, வசதியா இருக்கிறாங்க, எனக்கு மாத்திரம் அநேக குறைவுகள் இருக்குதுன்னு நீங்க நினைச்சா ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தரை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், கர்த்தரை முழு இருதயத்தோடு பற்றி கொள்வீர்கள் என்றால், உங்களுக்கென்று தனிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் கர்த்தர் எப்பொழுதும் வைத்திருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். தேவன் எகிப்திலிருந்து 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிற பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீங்க அப்படியே இல்லை, நான் உங்களுக்கென்று ஒரு தேசத்தை வாக்கு பண்ணி வைத்திருக்கிறேன், உருவாக்கி வைத்திருக்கிறேன். அதுதான் கானான் தேசமா. அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்னா, மலைகளும் ஆறுகளும் மேடுகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த தேசம், ஒரு நல்ல செழிப்பான தேசமா இருக்கிறது. இன்னும் கர்த்தர் ஒருபடி மேல போய் சொல்றாரு, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆனா அந்த தேசத்தை அப்படியே சொல்லல கர்த்தர், உனக்கென்று நான் ஒரு எல்லையை வைக்கிறேன், அந்த எல்லைக்குள் என் ஜனம் வாசம் செய்து ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, என்னாகமம் 34ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாடு 218வது பக்கத்தை எடுத்தீங்கன்னா, என்னாகமம் 34ஆம் அதிகாரம் 1லிருந்து 12 வசனங்களை வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்ல வேண்டியது என்னவென்றால், பாருங்க, கானான் தேசத்திற்கு ஒரு எல்லையை குறிக்கிறார். எந்த தேசம் இது? வாக்குத்தத்த பண்ணப்பட்ட தேசம். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை கொண்டு வருகிற பொழுது தேவன் சொல்றாரு, உங்களுக்கென்று ஒரு தேசத்தின் எல்லையை நான் குறிக்கிறேன். அந்த கானான் தேசத்தின் எல்லைகள் இங்கே சொல்லப்படுகிறது. பாருங்க, கானான் தேசம் அதன் எல்லைகள் உட்பட உங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்க போகிறது. சேரும் பொழுது தென்புறம், பாருங்க, தெற்கே என்ன இருக்குதா? சீன் வனாந்தரம் இருக்கிறது. நீங்க 4வது வசனத்தை வாசிங்கன்னா, தெற்கிலே உங்கள் எல்லை அக்ராபின் மேடுகளை சுற்றி அப்படியே சீன் வனாந்தரத்திற்கு போய் அங்க ஒரு எல்லையை குறிக்கிறார். அங்கிருந்து கவனிச்சு பேசுங்க.
அங்கிருந்து மேற்கிலே ஒரு எல்லையை குறிக்கிறார். மேற்குல எங்க பாத்தீங்கன்னா 6வது வசனத்தை பார்த்து பாருங்க. பெருங்கடலே உங்களுக்கு எல்லை. 6வது வசனம், மேற்கை சுற்றி பெருங்கடலிலே உங்களுக்கு எதை வைக்கிறாரா? அப்ப கிழக்கிலே ஒரு எல்லையை குறிக்கிறார், மேற்கிலே ஒரு எல்லையை குறிக்கிறார், வடக்கிலே ஒரு எல்லை. 9வது வசனம் பாருங்க, வடபுறத்து எல்லை என்கிற ஒரு எல்லையை குறிக்கிறார். 10வது வசனம் கீழ்த்திசையின் எல்லையை குறிக்கிறார். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று 4 புறமும் தேவன் எல்லையை குறித்து தன் ஜனங்களை அந்த எல்லைகளில் வைத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தன் ஜனத்தை, தாம் தெரிந்து கொண்ட ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிற பொழுது நீ எங்க வேணா போய் சுத்திட்டு வான்னு ஆசீர்வதிப்பேன் இல்ல, உனக்கென்று நான் ஒரு எல்லையை வைக்கிறேன். அந்த எல்லைக்குள் உட்பட்டு நீ இருக்கிற பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்றாராம், அந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். அதை பார்த்தீங்கன்னா உபாகமம் 11ஆம் அதிகாரம் 11 15 வசனங்களை வாசிங்க. 238வது பக்கம். உபாகமம் 11 15 வசனங்கள், 11ஆம் அதிகாரம். அந்த நல்ல கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு தன் ஜனத்தை அழைத்து அவர்களுக்கு எல்லைகளை குறித்து இந்த எல்லைகளை நீ வாசம் பண்ணுன்னு சொல்ற தேவன் அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமா இருக்கும் சொல்றாரு பாருங்க. நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ என்ன தேசமா? மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா தேவன் நாம் வாழ்கிற எல்லையை விசாரிக்கிறவரா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க இருக்கிற இடத்த தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தின்படி அவர்கள் பட்சத்திலே, அவர்களிடத்திலே பட்சமாயிருந்து, உங்கள் பட்சமாயிருந்து கண்ணோக்குவாராம். அப்ப நாம் வசிக்கிற எல்லைகளை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார், அதை விசாரிக்கிறவரா இருக்கிறாரு. அவர் உங்கள் தேவன் விசாரிக்கிற ஒரு தேசம். தொடர்ந்து வாசிங்க. அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் அதன் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்றாரு, தான் தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை அவர் அழைத்து அவர்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட எல்லையை வைக்கிறார். அந்த எல்லைக்குள்ளே மலைகளை கொடுக்கிறார், நீரூற்றுகளை கொடுக்கிறார், மேடுகளை கொடுக்கிறார், சமபூமி இருக்கிறது, பள்ளத்தாக்கு இருக்கிறது. இதையெல்லாம் கொடுத்து தேவன் சொல்றாரு, நான் அதை விசாரிப்பேன். வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசமாய் அது இருக்கும். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, அதை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வமாய் இருக்கிறார். அந்த எல்லைகளை கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். அப்போ நாம் வாழும்படி நமக்கென்று தேவன் குறித்த எல்லைகளில நீ கர்த்தருடைய பிள்ளையாய் நாம் இருக்கிற பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, அங்கதான் உனக்கு மலைகளிலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்திற்கு நான் மலையை வச்சிருக்கிறேன், நீரூற்றுகளிலிருந்து ஆசீர்வாதத்திற்கு பெரும்படி நீரூற்றுகளை வச்சிருக்கிறேன், சமபூமியை வச்சிருக்கிறேன், நான் நீர் பாய்ச்சி அதை விசாரிக்கிற தேவனா இருக்கிறேன். முதலாவது அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கும், ஆண்டவரே இந்த கிராமத்துல ஒருவேளை இந்த தெருவுல இந்த இடத்துல என்ன வச்சிருக்கிறீங்க, இன்றைக்கு ஒருவேளை அது எப்படி வேணா இருக்கலாம், ஆனா இந்த எல்லைக்குள்ளதான் நீர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு இருக்கிறது. ஒருவேளை இங்க இல்லைன்னா அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லைக்குள்ள நீர் என்னை நடத்தி செல்ல உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். ஒருவேளை இன்னைக்கு என் எல்லையில பார்த்தா அப்படி இல்லை ஆண்டவரே, ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு நீர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறீர், என்னை அப்படி நீரூற்றுள்ள எல்லைகளிலே, மேடுகள் உள்ள எல்லைகளிலே, மலைகள் உள்ள பிரதேசத்திலே என்னை கொண்டு போய் வைத்து என்னை ஆசீர்வதிக்க நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். ஆமென். கர்த்தர் நம்மை கூட அப்படியே ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று அப்படிப்பட்ட எல்லைகளை கர்த்தர் வைக்கிறார். நம்மை வைத்திருக்கிற வீடு, நாம் வேலை செய்கிற ஸ்தலம், நாம் போகிற பள்ளி கல்லூரி, எந்த இடமா இருந்தாலும் ஒரு காரியத்தை புரிஞ்சுங்க, நான் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால், கர்த்தாவே இந்த எல்லையை நீர் எனக்கு நியமித்து இருக்கிறீர், இந்த பூமியிலே நான் சுகமாய் வாழ்ந்திருக்க தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கதான் இருக்குதா? தேவன் குறித்த எல்லைக்குள் தான் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அந்த எல்லைகளிலே என் பார்வைக்கு இப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்காததை போல இருக்கலாம். ஏன்னா அந்த கானான் தேசத்துல 7 பெரிய ஜாதிகள் வாழ்ந்தாங்க.
அவங்கள கண்டு இஸ்ரவேல் ஜனத்தார் பயந்தாங்க, எங்க போய் நாங்க எப்படி வாழறது? கவலைப்படாத, இன்றைக்கு ஒருவேளை அந்த எல்லையில என் பார்வைக்கு சமாதானம் இல்லாத காரியங்கள் தோன்றலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், வாக்கு தத்தத்தை இன்னைக்கு நீ பெற்றுக்கொண்டல்ல, இன்னையிலிருந்து நீ ஜெபிக்க 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 உன் எல்லைகளிலே நான் உனக்கென்று கொடுக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ காண்பாய். ஆமென். அப்போ உன் எல்லைகள்ல எதெல்லாம் ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிறதோ அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா கர்த்தர் எடுத்து போடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. அதற்கு நம்ம என்ன பண்ணணுமா, அதே உபாகமம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரிடத்திலே அன்பு கூர்ந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரை பற்றிக் கொண்டிருக்கும்படி அவரையே பற்றிக் கொண்டிருக்கும்படி உங்களுக்கு கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையா கை கொள்ளுங்க. அப்படி ஆசீர்வாதமான எல்லைகள்ல நான் உன்னை கொண்டு போய் வைத்து ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு கற்பிக்கிற அந்த கற்பனைகளை எல்லாம் கை கொள், என் வழிகளை விட்டு விலகாத, என் வழிகளை விட்டு நீ என்ன பண்ணிடாத, விலகி போயிடாத. கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார் பாருங்க. அதே 18ஆவது வசனத்தை வாசிங்க. ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாய் இருக்கும்படி. அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன்னை எந்த எல்லையில நீ வாசமா இருக்கும்படி குறித்து வைத்திருக்கிறாரோ அந்த எல்லையில தான் உன்னுடைய ஆயுசு நாட்கள், உன் பிள்ளைகளுடைய ஆயுசு நாட்கள் நீடித்த நாட்களாய் வாழ்ந்திருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி இருக்கும்படி நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்துக் கொள்ளுங்கள். ஆலயத்துக்கு வந்து ஏதோ நான் வசனத்தை கேட்டுட்டு போறேன்னு இல்ல, நீ வாழ்கிற வசிக்கிற எல்லையிலே உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமானால், உனக்கு நீடித்த ஆயுசு நாட்கள் வேண்டுமானால், உனக்கு ஜீவன் சுகபல ஜீவன் வேண்டுமானால் என்னுடைய வார்த்தைகளை உன் ஆத்மாவிலும் உன் இருதயத்திலும் பதிய வை. அல்லேலூயா. நல்ல பதிய வை. அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்றாரு 20ஆவது வசனத்தை வாசிங்கம்மா, அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற பொழுதும் படுத்துக் கொள்ளுகிற பொழுதும் அவைகளை குறித்து பேசி, அது மாத்திரமல்ல அவைகள் உங்கள் நிலைக்காலிலும் உங்கள் வாசஸ்தலங்களிலும் பதிக்கப்பட்டு இருப்பதாக. அல்லேலூயா. அதனால்தான் ஏன் கிறிஸ்துவ வீடுகள்ல வாசல் முன்னாடி வசனத்தை வைக்கிறாங்க தெரியுங்களா? நாம என்ன பண்ணிடுறோம், படத்தை கொண்டு போய் வச்சிடறோம். காவல் சம்மன்ஸ் ஆன ஒரு படம் எப்படி, ஒரு ஈட்டியை வச்சுக்கின்னு பிசாச கால்ல பிசாசை நசுக்குகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நம்ம சமணசு படம் வைக்கிறதால அங்க ஒண்ணு மாற்றம் வர போறது கிடையாது. பிசாசே தொட்டு கும்பிட்டு உள்ள வந்துருவான். ஆனா வசனத்தை வைக்கிறதாலும் இல்ல, அந்த வசனத்தை கை கொள்ளுகிறதின்படியினால்தான் உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா ஞாபகக்குறியாக நான் வசனத்தை எழுதி நிலைக்கால்களிலே வைக்கிறோம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, உனக்கென்று குறிக்கப்பட்ட எல்லையிலே நான் ஆசீர்வதிக்க தான் உன்னை வச்சிருக்கிறேன். நீ ஆசீர்வாதமா தான் இருப்ப, உன் எல்லைகள் பாதுகாக்கப்பட்டு தான் இருக்கும். என் ஜனம் சுகமாய் தனித்து வாசம் பண்ணும்படிதான் நான் அழைத்து கொண்டு வந்து கானான் தேசத்தை கொடுத்திருக்கிறேன். ஆனா என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம் பிசாசனம் என்ன பண்ணிடுறான், சில நேரத்துல அவன் உள்ள புகுந்து அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் என்ன பண்ணறான், குலைச்சு போட்டுறான், மிதித்து போட்டுறான். அல்லேலூயா. அதே 36ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 36 வாக்குத்தத்த வசனத்துல 1லிருந்து 4 வசனங்களை வாசிக்குமா. 36 1லிருந்து 4 வசனங்கள். பக்கம் 1000. மனுபுத்திரனே, இஸ்ரவேல் மலைகளை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைத்து என்னவென்றால், இப்ப கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்களுக்கென்று நான் குறிக்கப்பட்ட எல்லையிலே அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கும்படி மலைகளும் ஆறுகளும் நீரூற்றுகளும் பள்ளத்தாக்குகளையும் உண்டாக்கினேனே. ஆனா இன்னைக்கு அந்த எல்லைகள் சத்துருக்களினால் மிதிக்கப்பட்டு அவர்கள் களி கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஏன் நீங்க வாழற வீட்டுல உங்கள் எல்லையில சமாதானத்தை இழந்து இருக்கிறீங்க தெரியுமா? பிசாசின் மக்கள் அல்லது பிசாசுனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து துன்மார்க்கமான காரியத்தை செய்யறவங்க உங்க எல்லைக்குள்ள ஃப்ரீயா உள்ள புகுந்து ஒருவேளை சூனியம் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல எதையோ மாந்திரிகத்தை பண்ணிடுறாங்க. அவன் உங்களுக்கு விரோதமா காரியங்களை செஞ்சு அவர்கள் களி கூடுறாங்க. இது ஏன் இல்ல, எனக்கு இது கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு அக்களித்து கொண்டு இருக்கிறான். வாசிங்க 2வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார்,
பகைஞன் சொல்றானா, ஆஹா நித்திய மேடுகள் எங்கள் வாசமாயிற்று. ஆனா அந்த நித்திய மேடுகள் யாருக்கு கொடுத்தார்? கர்த்தரே தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நம்முடைய எல்லைகள்ல யார் வந்துட்டா? இப்ப பகைஞன் வந்துட்டான், பிசாசு வந்துட்டான். அவன் சொல்றான், சந்தோஷமா இருக்குது, நான் உள்ள வந்துட்டேன். இப்போ அவன் பேசுற பேச்சு என்ன, அவன் செய்யற என்ன, குடும்பத்துல சிலர் பேசுற பேச்சு நம்மளால காதை கொடுத்து மனம் வந்து போய் இவங்க இருக்கிறத விட ஏதாவது ஆனா கூட நல்லா இருக்கும்னு நினைக்க தோணுது. ஏன்? நாம நினைக்கிறோம் இந்த இடமே அப்படின்னு. அப்படி அல்ல, அது கர்த்தர் கொடுத்த இடம் தான். ஆனா என்ன நடக்க தெரியுங்களா? அந்த நித்திய மேடுகளை பகைஞன் சொந்தமாக்கி கொண்டான். பிசாசு தன்னுடையதா மாற்றிக்கொண்டு அவன் இப்ப கொக்கரிக்கிறான். என்ன சொல்றான்? நித்திய மேடுகள் எனக்கு சொந்தமானது. சொல்ல வேண்டியது என்னவென்றால், அவர்கள் உங்களை பாழாக்கி விட்டார்களாம். எதை பாழாக்கினாங்க தெரியுங்களா? உங்களுக்கு என்று தேவன் குறித்த எல்லைகளை யார் பாழாக்கிட்டா? பிசாசு, சத்துரு, பகைஞன் பாழாக்கிட்டான். நான் சொன்ன உடனே எனக்கு அவன் மேலதான் ஒரு சந்தேகம் இருக்கு, அப்படி போயிடக்கூடாது நம்ம. அல்லேலூயா. என் எல்லையில என் குடும்பத்துல பகைஞன் வந்து பாழாக்கிட்டான்னு நம்ம சொல்றப்ப அப்பே நினைச்சேன் கர்த்தர் கரெக்டா தான் பேசுறாரு. அவதான் அப்படி நினைக்காதீங்க. அவங்களுக்கு பின்னால் இருந்து கிரியை செய்கிற சத்துருவை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. ஒரு மனுஷன் செய்யறான்னா அது மனுஷன் கிட்ட இருந்து வர காரியம் அல்ல, பிசாசு அந்த மனுஷன் வழியாக செய்கிற காரியம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமா இருக்கும்படி நான் உனக்கு கொடுத்த. அம்மா பேசாதீங்க தம்பிங்களா, குழந்தைங்க பேசக்கூடாது. அமைதியா நல்லா கவனிங்க. சரி, பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க. பெரியவங்க என்ன பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க. நீ பெரிய பிள்ளை தானே, நீ ஏன் உட்காந்து அவங்க கூட பேசிட்டு இருக்க? அமைதியா இருக்க சொல்லணும். வெரி குட், ஓகே. குழந்தை அப்படிதான் பேசும். ரைட், நல்லா கவனிங்க. அப்ப தேவன் உங்களுக்கு கொடுத்த எல்லைகளை ஏதோ ஒரு வகையில பிசாசு உள்ள வந்துட்டு, அது யார் மூலியமா வேணா இருக்கலாம். நீங்க நினைக்கிறீங்களா என் மருமக தான் பிரதர், எனக்கு அப்பே தெரியும், இல்ல என் மாமியார் தான், அப்படி நினைக்கிறீங்களா? அப்படி அல்ல, மனுஷன் அல்ல. அவர்களுக்கு பின்னால் இருந்து கிரியை செய்கிற சத்துரு, சூனியத்தின் ஆவிகள், மாந்திரிகத்தின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள் உள்ள பகைஞர்கள் உங்கள் எல்லைக்குள்ள ஏதோ ஒரு வகையில பிரவேசிச்சுட்டாங்க. ஒருவேளை நாமளே கூட இடம் கொடுத்துருக்கலாம். நல்லவங்க நினைச்சுதான் பிரதர் வீட்டுக்கு கூப்பிட்டேன். அவ அப்படி சுத்தி பார்த்துட்டு போனா பாருங்க, அதுக்குள்ள எல்லாம் வந்து காலி ஆயிடுச்சு. ஏன்? பொல்லாங்கான பார்வை, வன்கண், எரிச்சல். நமக்குள்ள ஒரு சுவாபம் இருக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள போறீங்களா, ஆண்டவர் இந்த வீட்டு ஆசீர்வாதிங்க, மனசுல நினைங்க. ஒருவேளை உங்க வீட்டுல இல்லாத ஆசீர்வாதங்கள், நன்மைகள் அந்த வீட்டுல இருக்கலாம். அதை பார்த்து ஒரு நாளும் பொறாமைப்படாதீங்க. பிசாசு உங்களுக்குள்ள கிரியை செஞ்சிருவான். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. பரவாயில்லையே, உங்க வீட்டுல இந்த காரியங்கள்லாம் இருக்க, இன்னும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. என்ன சொல்லணுமா? இன்னும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும்பா, நல்லா இருப்பா, வாழ்ந்து சுகமா இரு. மனதார ஆசீர்வதிங்கள், மனதார பேசுங்க. சில நேரங்களில் நமக்கு வருத்தம் இருக்கலாம், ஆண்டவர் எனக்கு இப்படி இல்லையே, நான் என்ன பண்றது? சரி பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு கொடுப்பார், ஏற்ற வேலையில கொடுப்பார். அல்லேலூயா. எனக்கு பாருங்க, ஒரு கார் வாங்கணும்னு பல வருஷமா ஆசை. நான் சம்பாதித்த நாள்ல இருந்து, நல்லா சம்பாதிச்ச நாள்ல இருந்து ஆசை. ஆனா இப்ப அந்த ஆசையே எனக்கு வந்து போயிடுச்சு. ஏன்னா சம்பாத்தியமும் இப்ப இல்ல, நான் எப்படி கார் வாங்குறது? ஆனா கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார், மகனே நான் உனக்கு ஒரு கார் வாங்கி கொடுப்பேன், நான் உனக்கு ஒரு காரை கொடுப்பேன். எனக்கு ஒரு குறிப்பிட்ட கலர் பிடிக்கும், எனக்கு ஒரு குறிப்பிட்ட, ஆனா கர்த்தர் சொன்னாரு உனக்கு ஒரு குறிப்பிட்ட கலர் பிடிக்கும், ஆனா நான் உனக்கு ஒரு கலர் காரை கொடுப்பேன். என்ன இந்த மாதிரி இவ்வளவு டீட்டெயிலா பேசுங்களா? பேசினார் கர்த்தர். ஆமே. ஆனா இன்னும் கைக்கு கார் வரல, எப்ப கொடுப்பாரோ தெரியல. கொடுக்கறப்ப கொடுப்பார், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அப்ப தேவன் நமக்கு கொடுத்த எல்லைகளிலே நாம் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை இன்றைக்கு முழுமையாய் அனுபவிக்க கூடாதபடிக்கு பகைஞன் அதற்குள்ளே வந்து அவன் சொல்றான், இந்த நித்திய மேடுகள் என்னுடைய வசமாயிடுச்சு, நான் தான் இங்க ஆளுக செய்றேன், உன்னால முன்னுக்கு வர முடியாது, உன் கையின் பிரயாசத்தெல்லாம் உன்னால எந்த காரியமும் செய்ய முடியாது. ஏன் காரணம்? பிசாசானவன் பகைஞனாய் உள்ளே புகுந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப கர்த்தர் தான் அவனை துரத்தணும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இந்த நாள்ல சொல்றாரு, நான் உனக்கு குறித்த தேசம், உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லை நல்ல எல்லை தான், நல்ல எல்லைகள் தான். ஆனா அந்த எல்லைகள்ல நீ ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா,
பகைஞன் அதற்குள்ளே பிரவேசித்து நீ அனுபவிக்க வேண்டிய அந்த நல்ல ஆசீர்வாதங்களை அவன் கையில எடுக்க ஏதோ ஒரு வகையில நீ இடம் கொடுத்துட்ட. அல்லேலூயா. மலைகளிலிருந்து வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், ஆறுகள் பள்ளத்தாக்கிலிருந்து வர வேண்டிய அப்படி எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு கொடுத்துதான் வச்சிருக்கேன். ஆனா ஏதோ ஒரு எல்லையில ஒண்ணு நீ இடம் கொடுத்துட்ட, இல்ல என் வழிகளை விட்டு நீ விலகினதால் நானே சில நேரங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் அனுமதிச்சிருக்க கூடும். அதனாலதான் அந்த ஆசீர்வாதங்களை முழுமையா நீ முன்னால் அனுபவிக்க முடியல. பாருங்க, ஏதேன் தோட்டத்துல தேவன் ஆதாமை உண்டாக்குகிறார், ஆதாமை ஏவாளை உண்டாக்குறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8-10 வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தை அழகாய் உண்டாக்கி அந்த ஏதேன் தோட்டத்திலே சகல விதமான நல்ல விருட்சங்களும் ஜீவ விருட்சங்கள் கனி மரங்கள் எல்லாத்தையும் உண்டாக்கி, அதை வாசிங்கம்மா. 2ஆம் அதிகாரம் 8-10 வரைக்கும் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி மனுஷனை பாருங்க, அவன் வசிப்பதற்கென்று ஒரு எல்லையை நியமித்து அந்த எல்லையில கொண்டு போய் ஆதாமி ஏவாளையும் வைக்கிறார். வைத்து பார்வைக்கு அழகும் நலமுமான தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இப்ப இதெல்லாம் நன்மையான காரியங்களா கெட்டதான காரியங்களா? எல்லாம் நன்மையான காரியங்கள். அப்ப தேவன் ஆதாமை உண்டாக்கி நல்ல ஒரு அழகான ஒரு எல்லையை குறித்து அந்த எல்லைக்குள்ள கொண்டு போய் அவனை வைக்கிறார். வைத்து ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க, வாசிங்க தொடர்ந்து 15வது வசனம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. எத்தனை பெரிய ஆறுகளா? பாருங்க, ஒரு தோட்டத்தை உண்டாக்கி ஒரு எல்லையை குறித்து அந்த எல்லைக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்து அந்த ஆசீர்வாதங்கள் தொடர்ச்சியாய் காய்ந்து போகாதபடிக்கு வறண்டு போகாதபடிக்கு நீரூற்றுகளை உண்டு பண்ணுகிறாராம். 4 பெரிய ஆறுகள் ஓடும்படி செய்தாராம். இதையெல்லாம் செய்து கொடுத்த தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார். 15வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். என்ன பண்ணாரா? அவனுக்கு பாரு, அவனுக்கு ஒரு எல்லையை நியமித்து கொடுத்து அந்த எல்லையிலே அவனுக்கு தேவையான சகலவித ஆசீர்வாதங்களையும் நல்ல நீரூற்றுகளையும் கனிதரும் எல்லா விருட்சங்களையும் உண்டு பண்ணி கொடுத்து ஒரு காரியத்தை சொல்றாரு, இதை நீ பண்படுத்து பாதுகாத்துக்கொள். அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு கொடுத்த எல்லைகளை யார் தான் பாதுகாக்கணும்? நாம தான் பாதுகாக்கணும், நாம தான் பண்படுத்தணும். அது ஒரு 3 சென்ட் இடமா இருக்கலாம், இல்ல 1 சென்ட் இடமா இருக்கலாம். அந்த இடத்த நீ எப்படி வச்சிருக்கிற, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை சுத்தமா இருக்கு. ஒரு சின்ன வீடா இருக்கலாம், அந்த சின்ன ஆசீர்வாதத்தை நீ எப்படி வச்சிருக்கிறன்னு பார்த்துதான் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கும். கொஞ்சத்துல உண்மை உள்ளவன் தான் அநேகத்திற்கு அதிபதியாய் கர்த்தர் மாற்றுகிறார். அப்ப நமக்கென்று குறிக்கப்பட்ட எல்லைகளை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் தான் நம்முடைய கடமை. அல்லேலூயா. நீங்க பாட்டுன்னு வரவங்க போறவங்க எல்லாம் உள்ள விட்டுட்டு இது பண்ணக்கூடாது. தேவன் கொடுத்த எல்லையை ஞானமாய் பாதுகாத்து பண்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அப்ப ஆதாமுக்கு அந்த பொறுப்பை தான் கொடுத்தாரு. ஆனா ஆதாம் பாருங்க, பிசாசு உள்ளே வந்து கிரியை செய்ய இடம் கொடுத்துட்டான். இப்ப இது யாருடைய தப்பு? ஆதாமுடைய தப்பு. அதே போல நம்முடைய யோசிச்சு பார்க்கணும், நம்ம எல்லையில தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை சத்துரு கால் மிதிக்க நான் எங்காவது இடம் கொடுத்திருக்கிறேனா? நல்லா வீடு இருக்குது, ஏதோ சரி நம்ம வாழ்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை வருது. இப்போ நான் சமீபத்தில் கூட சொன்னேன் இல்லையா, ஒருத்தவங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை, கடன் பிரச்சனை, போராட்டம். உடனே என்ன பண்ணாங்க, காசு கொடுத்து 10,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி ஒரு மந்திரம் செய்கிறவங்களை கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நின்றுச்சு குறி சொல்லி மந்திரம்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்த 2வது நாள் அவங்க வீட்டுக்காருக்கு ஆக்சிடென்ட், காலில் அடி. அப்புறம் 2 வாரம் கிட்டத்தட்ட வீட்டுக்குள்ளே அவங்களால என்ன பண்ண முடியல. அடுத்து கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட், அடி மேல. இப்ப பாருங்க, கர்த்தருக்கு உங்களுக்கு என்று ஒரு எல்லையை என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. அந்த எல்லைக்குள்ள பிரச்சனை வந்ததா யாரதான் நோக்கி நான் பார்க்கணும்? கர்த்தரை தான், ஏசப்பாவை தான் நான் நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, இந்த வீடு நீங்க கொடுத்தது ஆண்டவரே, இந்த நிலம் எனக்கு நீங்க கொடுத்தது ஆண்டவரே. ஒருவேளை புதுசா ஒரு வீடு கட்டி போறீங்களா, எடுத்த உடனே எல்லாம் சமாதானமா இருக்கும்னு நினைக்க முடியாது. ஆனா அங்க காணப்படுகிற பிரியமில்லாத காரியங்களை பார்க்கறீங்களா, ஒரு ஜெபம் செய்யுங்க. கர்த்தாவே, இந்த எல்லையை நீர் கொடுத்திருக்கிறீர், இந்த எல்லைகளிலே எனக்கு சமாதான குறைவுக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லாவற்றையும்
நீர் அகற்றி போட வல்லமை உடையவராய். அல்லேலூயா. நான் கூட பாருங்க, எனக்கு இந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு விருப்பமே இல்லை. இன்ஃபேக்ட் வீடு கட்டுற ஐடியாவே எனக்கு கிடையாது. அல்லேலூயா. ஒரு முறை நான் இந்த இடத்துல ஆலயத்துல அமர்ந்து கொண்டு பேசி கொண்டு இருந்த பொழுது ஊழியக்காரரும் நானும் பேசிட்டு இருக்கோம். அப்ப திடீரென்று ஆவியானவர் இடைப்பட்டு கர்த்தர் சொன்னார், மகனே நீ ஏன் இந்த கார்னர்ல வீடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி. நீங்க உண்மையாகவே, ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த இடம் அங்க, என் ஜனத்தின் மத்தியில, என் ஜனம் சொல்லக்கூடாது, இப்ப நீங்களாம் தான் என்னுடைய ஜனம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அங்கதான் என்ன வளர்த்து எடுத்தார். எப்பயுமே நம்ம பிறந்து வளர்ந்த இடத்துல இருக்கிறதுக்கு தான் நமக்கு என்ன இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு பாதுகாப்பா உணர்வோம். திடீர்னு கர்த்தர் இந்த எல்லைகள்ல கொண்டு வரப்போ எனக்குள்ள ஒரு பயம், ஆண்டவரே நான் எப்படி இருப்பேன், எனக்கு தெரியும் ஒரு சிலர், ஆனா இவர்களோடு நான் பழகினதில்லையே, நம்முடைய பழக்க வழக்கங்கள் வேறு, இவர்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு, பல காரியங்கள் இருக்கிறது. எல்லாம் குறிச்சு யோசிக்கிறப்ப இல்ல இல்ல, கர்த்தர் கொடுக்கிறது எதுவோ அதுதான் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டுவதில்லை. அப்போ நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே இந்த எல்லைகளை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர், இந்த எல்லைகளிலே எனக்கு தேவையான பாதுகாப்பு, சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், சுகம், பலன், ஜீவன் எல்லாத்தையும் யார் தான் கொடுக்கணும்? நீங்க தான் ஆண்டவரே கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உதவி செஞ்சார் பாருங்க. இந்த ஆலயத்திற்கு வர வழி எல்லாம் குப்பை கொட்டிட்டு இருந்தாங்க, அது வழி கொஞ்சம் சொல்லி ஒரு வழியா வழி விட்டாங்க. வீட்டுக்கு நேரா குப்பையெல்லாம் நம்ம மக்கள் நல்லவர்கள், அவங்களே புரிந்து கொண்டு என்ன பண்ணிட்டாங்க. ஆனாலும் சிலர் வீம்புக்குனா வந்து கொட்டுறாங்க. அல்லேலூயா. அவங்களையும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். பாருங்க, போற வழி, அங்க வழியில உட்காந்து சிலர் டாய்லெட் போறாங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன், எப்படி உங்களுக்கு மனசு வருது? சரி, கர்த்தர் அவர்களே என்ன பண்ணுவாரு, தொடுவார் ஒரு நாளைக்கு. ஆமென். அல்லேலூயா. அதனால பாருங்க, இப்ப வழியில இப்ப குப்பை கொட்டுறாங்க, சரி அது ஒரு ஓரமாவது தள்ளி விடுவோன்னு என்ன பண்ண மாட்டாங்க, தள்ள மாட்டாங்களே. ஏன் இப்படி இருக்கிறாங்க? இவர்களையும் ஒரு நாள் கர்த்தர் தொடுவார். அல்லேலூயா. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுங்க, ஆண்டவரே இந்த எல்லைகள் நீர் உம்முடைய ஊழியத்திற்கு என்று கொடுத்த எல்லைகள். அல்லேலூயா. இதிலே பாதுகாப்பு நீர் தான் கொடுப்பீர், சமாதானத்தை நீங்க தான் கொடுப்பீங்க, நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன், நான் சுகமாய் தான் வாழ்வேன். ஏன் இந்த விசுவாசம்? இந்த எல்லைகள் கர்த்தர் கொடுத்த எல்லைகள். ஆனா அந்த எல்லைக்குள்ள பிரவேசிக்கிற பொழுது எல்லாம் சமாதானமா இருந்து விடாது. சில போராட்டங்கள், சில பிரச்சனைகளை தாண்டி தான் வர்றத போல இருக்கும். ஆனாலும் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு, கர்த்தர் கொடுக்கிறது எதுவோ அது சமாதானத்தோடு இருக்கும். சமாதானமாய் தங்க பண்ணுவார், சமாதானமாய் வாழ வைப்பார். அப்படிதான் ஆதாம் ஏவாளுக்கும் ஒரு எல்லையை குறிச்சு கொடுத்தார் கர்த்தர். ஒரே கட்டளை தான், பண்படுத்தவும் பாதுகாக்கவும் சொன்னார். ஆனா ஆதாம் என்ன பண்ணிட்டான், சத்ருவின் சத்தத்திற்கு கேட்டு அவனுக்கு இடம் கொடுத்ததாலதான் அதே எல்லையிலிருந்து தேவனாலேயே துரத்தப்படும்படி பிசாசு பண்ணிட்டான். பாத்தீங்களா? சில நேரத்துல சிலர் சொல்லுவாங்க, ஐயோ இந்த வீட்டுல என்னால, அநேகர் புது வீடு கட்டி போயிட்டு சொல்லுவாங்க, இந்த வீடு கட்டுறது என்னால சமாதானமே இருக்க முடியல. ஏன்? அப்ப அந்த இடத்துல பிசாசு கிரியை செய்யறான்னு அர்த்தம். பிசாசுனா நீங்க பயந்துடக்கூடாது. சத்ருவின் ஒருவேளை ஒரு பொறாமையா இருக்கலாம், எரிச்சலா இருக்கலாம், ஏதோ பகைஞருடைய கிரியைகள் அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்? நான் அதை பண்படுத்தணும், பாதுகாக்கணும். எப்படி செய்யணும்? கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். ஏன் புது வீடு கட்டி போறப்ப ஜெபம் பண்றோம்? அவரவர்கள் மதத்தின் பிரகாரமாக ஓமம் செய்யறாங்க, ஏதோ ஏன் பண்றாங்க? தேவ ஆசீர்வாதம் அங்க வரணும். அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே இந்த ஆசீர்வாதம் எனக்கு உண்டானது. பாருங்க, அந்த ஜெபத்துல ஒரு உணர்வு இருக்கணும். ஆண்டவரே, இப்போ ஒரு வீடு, ஏதோ ஒரு ஸ்கூல்ல வேலை செய்றீங்க, ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்றீங்க, ஒரு தொழில் செய்றீங்க. ஆண்டவரே, இந்த தொழில், இந்த எல்லை உம்முடைய கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். இந்த ஆசீர்வாதமும் இதில் உண்டாகிற பாதுகாப்பும் உம்மிடமிருந்து தான் வருகிறது. இந்த எண்ணத்தோட நீங்க ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் விடுதலை கொடுப்பார், கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்பா நான் ஒரு வேலையில சேர்ந்துட்டேன்ப்பா, அப்பா நான் ஒரு தொழிலை செஞ்சிட்டேன், இனி எல்லாம் நல்லா. இல்ல, தேவன் எந்த ஸ்தலத்தை கண்ணோக்கி பார்க்கணும். இந்த மாதத்துல வாக்குத்தத்த கர்த்தர் அதான் சொல்றார், நான் அவர்களிடத்திலே பட்சமாய் கண்ணோக்கி, பட்சமாய் இருந்து அதை கண்ணோக்கி பார்த்து திரும்பவும் பண்படுத்தப்பட்டு அவைகள் விதைக்கப்படுமா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் செய்த ஒரு காரியம் என்னன்னா, சத்ருவின் வார்த்தைக்கு செவி கொடுத்துட்டான். அப்படின்னா என்ன? நம்முடைய எல்லைகள்ல தேவையில்லாத காரியத்தை பேசுறவங்களை அனுமதிக்காதீங்க, அவங்களை என்டர்டெயின் பண்ணாதீங்க. உள்ள வந்தாங்களா, சரி என்ன வேணும், டக்கு டக்குன்னு பேசி என்ன பண்ணிடுங்க, அனுப்பிடுங்க. தேவையில்லாத கிழக்கதை பேசுறதுக்கு நம்முடைய எல்லைகள்ல யாரையும் அனுமதிக்காதீங்க. நீங்க வரையா நன்மையை பேசு, இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசு, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு நன்றி சொல்லும்படி வா, நன்மையான காரியங்களை பேசு. இதுக்காக ஜெபிச்சுக்கன்னு சொல்லு, ஜெப காரியங்களை பேசு, நல்லது. மற்றவர்களை பத்தி பேசுறீங்களா, நன்மையான காரியங்களை பேசுங்க.
ஒருவேளை மற்றவர்களுடைய குறைகளை பேசினா கூட அதை சுட்டி காட்டி அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு எண்ணத்தோட பேசுங்க. மற்றபடி யாரையும் குற்றப்படுத்துகிற எண்ணத்தோடு நம்ம என்ன பண்ணக்கூடாது, செயல்படக்கூடாது. அப்படிப்பட்டவர்களை நம்முடைய எல்லைகள்ல நீங்க அனுமதிச்சீங்கன்னா சத்துரு உள்ள வந்து இந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவான், அவனுடைய கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிருவான். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல யோசிச்சு பாருங்க, நம்ம வேலை செய்கிற இடத்துல பாருங்க, ஏன் என் வருமானம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படல, ஏன் என்னுடைய காரியங்கள் இன்னும் கைகூடி வரல? முதலாவது நீங்கள் ஒரு காரியத்தை உணர்ந்து அறிக்கை பண்ண, ஆண்டவரே இது நீர் கொடுத்த எல்லை, இது நீர் கொடுத்த ஆசீர்வாதம், இது நீர் கொடுத்த சுதந்திரம், இதை பாதுகாப்பது உம்முடைய கடமை ஆண்டவரே, நீர் எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு அதிலே உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருக்கா. பாருங்க, 12 சீடர்களை தேவன் உண்டாக்கினார். 12 பேர் இயேசு சுத்தி தான் இருந்தாங்க. எருசலேமை சுற்றி பர்வதங்கள் இருக்குமா போல எருசலேமை சுற்றி பர்வதங்கள் இருக்குமா போல இயேசு சுத்தி 12 சீடர்கள் இருந்தாங்க. ஆனாலும் அது ஒருவனுக்குள்ள பிசாசு உள்ள வந்துட்டான் பாருங்க. யாருக்குள்ள? யூதாஸ்குள்ள உள்ள வந்து பணத்திற்காக என்ன பண்ணிட்டான் இயேசு கிறிஸ்துவை. அப்ப மலைகள் போல அரணா இருக்க வேண்டிய அந்த சீடர்களுக்குள்ளே இருந்து பிசாசு ஒரு ஆளை தெரிந்து கொண்டுட்டான். எப்படி? யூதாஸ் இடம் கொடுத்தான். என்னது? அவன் பொருளாசைக்காரனா இருந்தான். பணத்துக்காக என்ன வேணா செய்யற நபர்களா நம்ம ஒரு நாள் இருந்துடக்கூடாது. உண்மைக்காக நிற்கிறவர்களா இருக்கணும். ஐயோ அவங்க காசு கொடுக்குறாங்களே, அவங்க பணம் கொடுக்குறாங்களே, சரி அவங்களுக்காக கொஞ்சம் என்ன பண்ணலாம், ஆமா ஆமா அவங்க சொல்றது சரிதான், அப்படி உலகத்துல நடக்கலையா, அப்படித்தானே பேசுறாங்க இன்னைக்கு. இதெல்லாம் உலகத்துல நடக்குது இல்ல, உலகத்துல நடக்கலாம், கர்த்தருடைய பிள்ளையின் வீட்டில் அது நடக்கக்கூடாது. ஒருவேளை நடந்துடுச்சு, சரி நடந்துடுச்சு, அதுல இருந்து மனம் திரும்பி நீ கர்த்தரிடத்துல வரணுமே தவிர, சரி ஆனதாயிடுச்சு போனது போயிடுச்சு நீ அப்படியே உன் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் அதை என்ன பண்ணக்கூடாது, என்கரேஜ் பண்ணக்கூடாது. அப்படி ஒருவர் என்கரேஜ் பண்றாங்கன்னா அப்படிப்பட்டவர்களோடு உங்களுடைய ஐக்கியம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்? அதன் வழியா பிசாசும் எல்லையில புகுந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவான், நமக்கே தெரியாம போயிடும். அல்லேலூயா. யூதாஸ் காரியத்தை நினைச்சானா இந்த மாதிரி நான் தூக்கு போட்டுட்டு சாவன்னு இல்ல. அவன் நினைச்சா கொஞ்சம் பணத்துக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்தா அவரை எப்படியாவது அரண்மனை கொண்டு போய் ராஜா வாக்கிடுவாங்கன்னு நினைச்சான். ஆனா பிசாசு உள்ளே புகுந்து அவனுடைய ஜீவனையே கொண்டு போட்டான். பாருங்க எவ்வளவு மோசமான காரியம். இதற்கு என்ன காரணம்? தவறு செய்கிறவர்களோடு துணை நிற்பது மிக மிக ஆபத்து. பணத்திற்காக, பொருள் ஆசைக்காக கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என்னுடைய ஆத்துமா பிரியமா இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை தவறு நடந்துச்சு பிரதர், ஒரு தப்பு நடந்துச்சு, சரி பரவாயில்ல, இனி அந்த தப்புலே உட்காராத, அங்கிருந்து மனம் திரும்பி கர்த்தரிடத்துல வா. அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. கர்த்தர் பாவிகளை வெறுப்பவர் அல்ல, பாவத்தை வெறுக்கிறவர். ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள், அந்த மலைகள், மேடுகள், நீரூற்றுகளின் ஆசீர்வாதங்களை முழுமையாய் அனுபவிக்க கூடாதபடிக்கு தடையா எது இருக்குதுன்னா சத்துருவின் பகைமையினுடைய கிரியைகள் அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23 30 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால் கர்த்தர் ஒரு உவமையை சொல்லுகிறார். விதைக்கிறவன் ஒருவன் நல்ல விதைகளை விதைக்கிறானா. அவைகள் எல்லாம் விதைத்து வருகிற பொழுது திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அது அங்கங்க களை முளைஞ்சிருக்கு. அதை வாசிங்கம்மா. 15 மத்தேயு 13:24. அவன் விதைக்கையில் 24 இருந்து வாசி. 30:24. மத்தேயு 13ஆம் அதிகாரம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24 இருந்து 30 வசனங்கள். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் என்ன விதை விதைத்தாரா? நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைச்சிட்டு போயிட்டான. பாருங்க, இவன் கொண்டு போய் விதைத்தது நல்ல விதை. ஆனா அதே மனுஷன் நித்திரை பண்ணுகிற பொழுது பிசாசு வந்து என்ன விதைச்சிட்டானா? களைகளை விதைச்சிட்டான். அதனாலதான் நம்ம துக்கமா இருக்கிறப்ப, ஒரு போராட்டம் பிரச்சனை வரப்ப எந்த அளவுக்கு கர்த்தரை தேடுறோமோ அதை காட்டிலும் அதிகமா எப்ப கர்த்தரை துதிச்சு தேடணும்னா நாம் நன்றாக வாழ்ந்திருக்கிற பொழுது கர்த்தரை தேடணும். ஏன்? அந்த நேரத்தில் தான் எல்லாம் சமாதானமா இருக்குதுன்னு அப்படியே கொஞ்சம் ஜெபிக்காம, சர்ச்சுக்கு வராம, பிரேயர் பண்ணாம, கர்த்தரை துதிக்காம விட்டுட்டா அந்த நேரம் பார்த்து பிசாசு என்ன பண்ணிடுறானா?
களையை கொண்டு வந்து நம்ம எல்லையில விதைச்சிட்டு போயிடுறான். அதனாலதான் இயேசு சொல்லுகிறார் லூக்கா 21:38 எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழிப்பாயிருங்கள். ஏன்? பிசாசு வந்து உன் எல்லையில களையை விதைச்சிட்டு போயிடக்கூடாது. கர்த்தர் உனக்கு கொடுத்த எல்லை நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிற எல்லை. அந்த எல்லையை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் உன்னுடைய கடமை. ஆனா நல்லா பாருங்க, எந்த பொதுவா கிறிஸ்துவனுடைய பழக்கம் என்னன்னா, பிரச்சனை வரப்பதான் உபவாசம், பிரச்சனை வரப்பதான் முட்டி போட்டு கைகளை உயர்த்தி ஜெபம் இருக்கும். எல்லாம் சமாதானம் ஆயிட்ட உடனே குட் மார்னிங் ஏசப்பா, இந்த வாரம் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், நான் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரேன். ஏன்? எல்லாம் அப்படி நல்லா போயிட்டு இருக்காண்டவர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல தேங்க்யூ, ஆமா தேங்க்யூ ஜீசஸ், பார்த்துக்கலாம் அடுத்த வாரம் வர ஆண்டவர். ஏன்? இல்லை ஓரளவு எல்லாம் வந்து சமாதானமா போயிட்டு இருக்குது. ஆனா அந்த நேரம் தான் பிசாசு களை விதைக்கிற நேரம். அதனால கவனமா இருங்க. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். என்ன கர்த்தர் கேட்கிறார்? காலையில எழுந்திருக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த நாள் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இன்றிலிருந்து இந்த மாதம் முழுக்க நாம் ஒரு ஜெபம் செய்ய போகிறோம். என் எல்லைகள் எல்லாவற்றையும் நீர் பாதுகாப்பு கொடு ஆண்டவரே. என் எல்லைகள் எல்லாம் நான் பண்படுத்த தேவையான பலனை எனக்கு கொடுப்பீராக. பரலோக பூலோக ஒத்தாசைகளை எனக்கு ஏற்படுத்தி கொடுப்பீராக. என் எல்லைகள் சமாதானமும் சந்தோஷத்தினாலும் பாதுகாப்பினாலும் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. என் எல்லைகளை சுகபல ஜீவனால் இடைகட்டுவீராக. இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபித்து பாருங்க, கர்த்தர் நம் எல்லைகளை பாதுகாப்பா. துன்மார்க்கமான மரணங்கள் சம்பவிக்காது. தேவையற்ற வீண் செலவுகளுக்கு கர்த்தர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவார். துஷ்டன் நம்முடைய எல்லைகளின் வழியாய் கடந்து வராமல் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் ஆலயத்திற்கு போகிறார். மார்க் 11:15-17 நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்றால், கர்த்தர் ஜெப ஆலயத்திற்கு போகிறார். இப்ப நீங்க சர்ச்சுக்கு வரீங்க, இந்த ஆலயம் தேவன் எல்லா ஜனத்திற்கும் ஜெப வீடா இருக்கும்படிதான் கர்த்தர் ஆலயத்தை தெரிந்து கொள்ளுகிறார். ஆனா இங்க வந்து சரி, முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கு, சர்ச்சு முன்னாடி அப்படியே ஒரு டீ கடை போட்டா என்ன ஆகும்? சர்ச்சுக்கு வரவங்கலாம் டீ குடிச்சிட்டு போவாங்க பிரதர். அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ் கடை போட்டா சர்ச்சுக்கு போறவங்களா? இதை வியாபார ஸ்தலமாய் மாற்றக்கூடாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசுனுடைய காலத்துல காணிக்கை போட வருவாங்க. அவங்க எல்லாம் காணிக்கைக்கு என்ன வேணும்? இப்ப நம்ம வத்தி எல்லாம் விற்கிறோம் பாத்தீங்களா? அதை போல அந்த நாட்கள்ல ஆலயத்திற்குள்ள வந்து காணிக்கை வாங்குவாங்க. என்னன்னா, ஆடு இருக்கும், புறா குஞ்சுகள் இருக்கும், அப்புறம் சில்லறை மாத்திரத்துக்கு எல்லாம். இதெல்லாம் ஆலயத்திற்கு வெளியே தான் இருக்கணும். ஆனா வெளியே இருந்த காரியம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே 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 வந்து எங்க வந்துடுச்சு? எப்படி உள்ள வரும்? நல்லா கவனிங்க. இப்போ இந்த எல்லைய நம்மளுடைய கண்ட்ரோல்ல கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒருவேளை இங்க ஒரு 1000 பேர் கூடுறாங்க ஜெபத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். உடனே என்ன பண்ணுவாங்க? பலூன் நிற்கிறவன் வந்து ஓரமா, ரோட்டு ஓரமா நின்றுவோம். ஆமா தானே? அடுத்து டபராவில் ஒரு டீ போட்டு ஒரு ஆள் என்ன பண்ணுவான்? டீ விற்க ஆரம்பிச்சிருவான். எல்லாம் என்ன பங்க வெளியே இருக்கும். அப்புறமா என்ன பண்ணுவாரு? அவர் பார்ப்பாரு, யார் இந்த இடத்துக்கு இன்சார்ஜ்னு பார்ப்பாரு. ஒருவேளை லியோனுங்கிட்ட இன்சார்ஜ் நான் கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஓ இவர் தானா? இவரை சொல்ல அங்கே நிற்காதப்பா, அப்படி போப்பானு. ஓ இவர் தான் முக்கியமான ஆள்னு என்ன பண்ணிடுவாங்க? பார்த்துருவான். பார்த்துட்டு அடுத்த வாரம் வந்து தனியாக கூடுவான். கொஞ்சம் வாங்க பிரதர், நல்லா இருக்கிறீங்களா? வாங்க. கொஞ்சம் சும்மா அந்த ஓரமா கேட்டு உள்ள வந்துட்டு அங்க விற்கிறது அப்படியே கேட்டுக்குள்ள ஒரு ஓரமா நின்னுக்கிறோம் பிரதர். சரி நிக்கிறியா? எனக்கு என்ன கொடுக்குற? நம்ம வீட்டுல யாரு இருக்கிறா? பிள்ளைங்க இருக்கு, இந்த 2 பலூன் எடுத்துட்டு போங்க. சரி சரி, ஓரமா நீ மாத்திரம் நின்னுக்க. அப்ப என்ன பண்றாரு? அப்ப அந்த நாட்கள்ல வெளியில புறா வித்தவன், வெளியில காசு மாத்தினவன், வெளியில ஆடுகளை வித்தவன் எப்படி ஆலயத்துக்குள்ள வந்து விற்க ஆரம்பிச்சான்? உள்ள யாரை பண்படுத்தவும் பாதுகாக்கணும்னு வச்சிருக்கிறாரோ ஆசாரியர்களை அவர்கள் கையூட்டு பெறுகிறார்கள். சரி, நீ எனக்கு எவ்வளவு கொடுப்ப? நான் உன்னை என்ன பண்றேன்? உள்ள விட்டுறேன். சினிமாவில் பிளாக் டிக்கெட் விற்கிற மாதிரி என்ன பண்ணிடுறாரு? உள்ள விட்டுற. அப்படியே வந்து ஜெப ஆலயமா இருக்க வேண்டிய இடம் வியாபார ஸ்தலமா மாறிடுச்சு. அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய ஜெப ஆலயத்தை கல்வர் குகையாய் நீங்கள் மாற்றி விட்டீர்கள். அப்ப தேவன் கொடுத்த எல்லை, ஆசீர்வாதத்தின் எல்லை, ஜெப ஆலயமா இருக்க வேண்டிய இடம் எப்படி மாறிச்சான்? கல்வர் குகையாய் மாறிவிட்டது. இப்ப அதை போல அந்த நாட்கள் அப்படி இருந்தாங்க. அப்ப கர்த்தர் என்ன சாட்டை எடுத்து பின்னி எல்லாத்தையும் கவுத்து போட்டு அடிச்சு விரட்டுறாரு. கர்த்தர் சொல்றாரு, என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதப்பட்டு இருக்கிறது, அதை நீங்கள் கல்வர் குகையாய் மாற்றி வைத்திருக்கிறீர்கள். அப்போ ஒரு நாளும் அப்படிப்பட்ட காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. நீ கிறிஸ்துவ பிள்ளையா இருக்கிறியா? ஒரு தொழில் செய்யறியா? அதுல உண்மையா இரு.
எனக்கு தெரிந்த ஒரு நபர் என்ன பண்ணாங்க, கடை வச்சாங்க. கடை வச்சுட்டு இருந்தப்ப அப்படியே அப்படியே கிறிஸ்தவங்க தான். என்ன ஆச்சு, பைபிளை கொண்டாந்து கடையில் இருக்கு. பைபிள் கடையில் இருக்கா, சரி பரவாயில்ல, நல்லா பைபிள் படிக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நாள் பார்த்தா பைபிள் மேல என்ன இருக்குது, சிகரெட் பாக்கெட் இருக்கு. என்ன இருக்குது, எவ்வளவு துணிகரம். நான் சொன்னேன், மனமருந்து நீ மன்னிப்பு கேட்கலன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள கடையே. சில நேரங்களில் சில காரியத்தை கடிந்துதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. எவ்வளவு துணிகரம். நடந்து போறப்ப ஒரு நோட்டு புக்கு காலில் மெதிப்பட்டாலே நம்ம என்ன பண்றோம், ஐயோ தொட்டுக்கும் போறோம். ஏன் இல்ல, அது படிக்கிற காரியம், எழுதுற காரியம், அது ஞானத்தை கொடுக்குது, அறிவை கொடுக்குது. தேவனுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற வார்த்தை. அப்பெல்லாம் நகை சீட்டு எங்கதான் இருக்கும், பைபிள்ல தான் இருக்கும். இப்பயும் போய் பாருங்க, நகை சீட்டு எல்லாம் எங்க இருக்கும், பைபிள்ல இருக்கும். கல்யாண பத்திரிகை வந்து எங்க எடுத்து வைப்பாங்க, பைபிள்ல. பத்திரிகை வைக்கிறது தப்பு இல்லை, ஏன் ஆண்டவரே ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணி வைக்கலாம். ஆனா பரவாயில்ல, முக்கியமான போன் நம்பர் சீட்டெல்லாம் எங்க தான் வைப்பாங்க, அந்த பைபிளை இப்ப போய் ஒரு வீட்டுல பைபிள் எடுங்க, நீங்களே போய் உங்க வீட்டுல பைபிளை சோதிச்சு பாருங்க. அழுக்கா டஸ்ட் அடைஞ்சு இருக்குதுன்னா பைபிளை நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறை எடுக்கிறீர்கள் அர்த்தம். பைபிள் எப்பயுமே, ஆனா பைபிள் கிழிஞ்சிருக்கணும். எப்படி இருக்கணும், ஏன்னா பயன்படுத்த. என் பைபிள் பாத்தீங்களா எப்படி இருக்குது, இதுக்காகவே கிழிச்சு எடுத்துன்னு வந்தீங்களா பிரதர், அப்படி இல்லை. நம்ம பயன்படுத்தாமலே கிழிஞ்சிருக்குது அம்மா வீட்டுல கத்தர். ஆமா, அப்படின்னா சிஸ்டர் எல்லாம் படிக்கிறாங்க. ஓகே கத்தர். ஆனாலும் நான் கூட பிரிஸ்லாட்ட சொல்லுவேன், இந்த செல்லுல பைபிள் படிக்கிறத முதல்ல நிறுத்தணும். அல்லேலூயா. ஏன்னா நீங்க பைபிளை எடுத்து புத்தகத்துல எடுத்து படிக்கிறப்பதான் அதுல குறிப்பு எழுதுவீங்க, அது ஞாபகத்துல நிற்கும். எந்த பக்கத்துல எது வருது, எந்த புத்தகத்துக்கு அப்புறம் எந்த அதிகாரத்துக்கு அப்புறம் என்ன வருதுன்றது புக்கை எடுத்து படிக்கிறப்பதான் உங்க மனசுல நிற்கும். ஒரு அவசரத்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், செல் யூஸ் பண்ணலாம். என் மனைவிட்ட கூட நான் அடிக்கடி வெளியில நம்ம போறோம், ஒரு டிராவல்ல போறோம், அதெல்லாம் செய்யலாம். ஆனால் கூடுமான வரையிலும் இல்ல, கட்டாயமாய் வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் படிக்க தெரியாதவங்க அப்படியே ஜெபிக்க வேண்டியதுதான், ஜெபிக்க வேண்டியதுதான். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் நமக்கு கொடுக்கிற எல்லைகளை நாம தேவையில்லாத வீண் வார்த்தைகள் பேசுவதற்கும் வியாபார ஸ்தலமாகவும் கையூட்டு பெற்றுக்கொண்டு அதை பண்படுத்தாமலும் காக்காமலும் இருந்து விடக்கூடாது. ஏதோ போனா போதுன்னு என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுடக்கூடாது. ஒரு சின்ன எல்லையா இருக்கலாம், ஆனா அதை நல்ல நோக்கமாய் பாருங்க, அதை பராமரிங்க, பண்படுத்துங்க. கர்த்தர் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, நேரம் கருதி நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். அப்ப கர்த்தர் சொல்றாரு, இப்படி பகைஞன் உன் எல்லையில பிரவேசித்து உன்னுடைய எல்லைகளுக்கு விரோதமாய் அவனுடைய காரியங்களை விதைச்சிட்டு போயிட்டான். ஒருவேளை சூனியமா இருக்கலாம், பொறாமையின் விதைகளா இருக்கலாம், எரிச்சல். சில பாருங்க, அப்படியே பார்த்தாலே என்ன ஆயிடும், அவ்வளவுதான் அப்ப படுத்துருவாங்க ஜனங்க. படுத்து தூங்கிடுவாங்களா பாருங்க. தூக்கத்துக்கு டாக்டர் கொடுக்குற மாத்திரலாம் தேவையில்ல, இவங்க பார்க்கிற பார்வையில என்ன ஆயிடுதா, அப்படியே மனுஷனை உழுக்கிடுது பாருங்க. அப்படிப்பட்ட பார்வைகள்லாம் இருக்கிற ஜனங்களை நம்ம எல்லைகள்ல தேவையில்லாம அனுமதிக்க கூடாது. அப்படிதான் சாமி இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்றீங்களா, அவர்களோடு கூட ஐக்கியத்தை குறைச்சிக்குங்க. அல்லேலூயா. அதனாலதான் நம்முடைய எல்லைகளை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் நம்முடைய கடமையா இருக்கிறது. அப்ப தேவன் சொல்றாரு, இப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்கிறது, பண்படுத்தணும், பாதுகாக்கணும். அதை தாண்டி கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு, இந்த வசனத்தை திரும்ப வாசிங்கம்மா. 36ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 36 6ல இருந்து வாசிங்க. ஆகையால் நீ இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு எல்லைகளிலே கொடுத்த ஆசீர்வாதங்கள், அவைகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லு. என்னன்னா, நீங்கள் உரைக்கிறார், இதோ செய்யும் புறஜாதிகள் செய்கிற அவமானத்தை சுமந்துட்டு இருக்கலாம் ஒரு வேலை. ஏன் உன் எல்லைகள்ல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை கொண்டு அவன் விதைச்சிட்டு போயிட்டான். அது சூனியத்தின் காரியமா இருக்கலாம், பொறாமையின் காரியமா இருக்கலாம், எரிச்சலின் காரியமா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை நீ பெற்று அனுபவிக்க முடியாதபடிக்கு உனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் எல்லைகளை அவன் பாழாக்கிட்டு போயிட்டான். அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. நான் என் எரிச்சலினாலும்
ஏன் உக்கிரத்தினாலும் இப்ப உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுகிறார், கர்த்தர் பேசுகிறார். என்ன சொல்றாரு? ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன். இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் கரத்தை, உன்னுடைய எல்லைகள்ல நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் என்னென்ன பழிகாரனுடைய பகைஞனுடைய செயல்கள் இருக்கிறதோ அதற்கு விரோதமாய் நான் என் கரத்தை உயர்த்துவேன். உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள். அவர்கள் தங்களுடைய அவமானம், தங்களுடைய அருவருப்பின் காரியங்களை கொண்டு வந்து உன் எல்லையில விதைச்சிட்டாங்க இல்லையா? நான் என் கரத்தை உன் எல்லைக்கு நேராய் உயர்த்துவது நிமித்தமாய் அந்த காரியங்களை நான் எடுத்து யார் மேல வைப்பனா அவர்கள் மேலேயே சுமத்துவேன். அல்லேலூயா. அப்ப இன்றையிலிருந்து ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ள வரணும். ஆண்டவரே, எனக்கு அப்பா எனக்கு விரோதமா இதை பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்றிலிருந்து சொல்லுங்க, இன்றிலிருந்து அந்த காரியங்கள் என் எல்லையிலே கிரியை செய்ய முடியாது. கர்த்தர் கொடுத்த எல்லைகளிலே நான் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் நியமித்த முழுமையான ஆசீர்வாதங்களை நான் பரிபூரணமாய் பெற்று அனுபவிப்பேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் அந்த செயல்களுக்கு விரோதமாய் தம்முடைய கரத்தை உயர்த்தி அந்த கிரியைகளை எடுத்து அந்த பகைஞன் மீதே சுமத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார் 8ஆம் வசனம், இஸ்ரவேல் மலைகள்னா கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் எல்லைகள். நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்றாரு, இதனால் வரையிலும் உன் எல்லையிலே நான் ஆசீர்வதித்து உனக்கு கொடுக்கும்படி கட்டளையிட்ட ஆசீர்வாதங்கள் எதெல்லாம் தடைப்பட்டதோ இன்றிலிருந்து அது கொப்புகள் விட ஆரம்பிக்கும். உன் எல்லையிலிருந்து நன்மைகள் புறப்பட்டு வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இதுவரைக்கும் என்ன எதிர்மறையான காரியங்கள் செயல்பட்டாலும் கர்த்தரே அதற்கு விரோதமாய் தம்முடைய கரத்தை உயர்த்தி அதை அற்றுப்போக பண்ணுவார். இன்றிலிருந்து உன் எல்லைகள் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப கர்த்தர் சொல்றாரு, இதோ நான் உன் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்போ பிசாசு ஒரு காரியத்தை உன் எல்லையில தூங்கிட்டு இருக்கிறப்ப களையை விதைக்கிறது போல விதைச்சிட்டு போயிட்டான். கர்த்தர் சொல்றாரு, என் கரத்தை நான் உயர்த்தி அந்த களைகளை எல்லாம் வேர்பிடுங்கி எந்த எல்லையிலிருந்து வந்ததோ அதே எல்லையில யார் மூலமாய் வந்ததோ அவர்கள் மேலேயே நான் சுமத்துவேன். நீயோ திரும்ப பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவாய். உன் எல்லைகள் திரும்ப ஆசீர்வாதத்தின் கொப்புகளை விடும். நீ இழந்து போன ஆசீர்வாதங்கள் திரும்ப முளைக்க பண்ணுவார். அல்லேலூயா. அதற்கு இன்றிலிருந்து நாம் இந்த மாதம் முழுக்க ஒரு ஜெபத்தை செய்ய போறோம். என்ன ஜெபம் தெரியுங்களா? யாபேசு என்கிற ஒரு மனிதனுடைய ஜெபம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதை நம்ம ஜெபத்தை செய்து நாம முடிக்க போகிறோம். இந்த ஜெபத்தை நீங்க தினமும் சொல்ல சொல்ல இது உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். பாருங்க, பழைய ஏற்பாடு 509வது பக்கத்தை எடுங்கம்மா. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த ஒரு ஜெபத்தை செஞ்சுட்டு நம்ம முடிக்கலாம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, பாருங்க எங்கேயும் கரம் வருது பாருங்க, உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. ஆமென். இவன் வேண்டிக் கொண்டதை போலவே தேவன் அவன் ஜெபத்தை கேட்டருளினார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் மலைகளே, நான் உங்கள் பட்சமாயிருந்து கண்ணோக்குவேன். ஏன்னா என் ஜனங்கள் திரும்ப ஆசீர்வதிக்கப்பட வேணும். கர்த்தர் கொடுத்த எல்லைகளிலே என் ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்கணும், சுகத்தோடு வாழணும், பலனோடு இருக்கணும், ஜீவனோடு இருக்கணும், சமாதானத்தோடு இருக்கணும், பாதுகாப்போடு இருக்கணும். அதற்காக கர்த்தரே ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அவர் தம்முடைய கரத்தை உயர்த்த போகிறார். ஆமென். அவர் தம்முடைய கரத்தை உன் எல்லையிலே கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகளுக்கு விரோதமாய் அவருடைய கரத்தை உயர்த்தி உன்னை திரும்பவும் பண்படுத்தி ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நாம் எல்லாம் கரங்களை உயர்த்தி நான் சொல்ல இந்த ஜெபத்தை சொல்றீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். இப்ப இந்த தீங்குன்ற இடத்துல உங்க குடும்பத்துல, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்கள் எல்லைகள்ல என்னென்ன பிரச்சனைகளை நீங்க பார்க்கிறீங்களோ அதெல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. திரும்ப ஒரு முறை சொல்லலாமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே,
தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.